இந்த வசனம் அவனை வளர்ப்பது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லுது ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவின்னா என்னது? கர்த்தர் சொல்றார், வசனம்தான் அந்த ஆவி. வசனத்தில் இருக்கிற அந்த ஆவி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்கிறார். உயிர்ப்பிக்கிறது, அந்த வல்லமை வேத வசனத்துக்கு தான் இருக்கிறது. அது எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. இந்த வல்லமை எப்படி இந்த வசனத்துக்கு வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வசனம், கர்த்தருடைய வேத வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மரணத்தினால்தான் அது உயிரூட்டப்பட்டது. அது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த வசனம் ஏன் அவ்வளவு ப்ரீஷியஸு, ஏன் விலையுயர்ந்தது, ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இந்த வசனத்துக்கு பலன் எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்துக்கு உண்டான ஆற்றலும் பலனும் கிறிஸ்துவின் மரணத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம், அதில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க முதல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு சொன்னார் ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? யோவான் 6:63. இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்களும் படிக்கணும், படிச்சா தான் அதுல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப நான் என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன்னா, ஆவின்னா என்ன, ஜீவன்னா என்ன? ஒண்ணு ஆவியா இருக்குன்னு சொல்லுங்க, அல்லது ஜீவனோடு இருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார் ஆவியாகவும் இருக்கிறது ஜீவனாகவும் இருக்கிறது என்கிறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆவினா என்ன, ஜீவன்னா என்ன? என்ன தோணுது உங்களுக்கு? ஏன் ஜீவன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு நான் சொல்லவா உங்களுக்கு? ஆவி என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்குதோ அது பேர் ஜீவன். அது எப்படி செயல்பட ஆரம்பிக்கும்னா, ஒரு தேவனை போல, மனிதனை போல அது யோசிக்கிறதாக, நடக்கிறதாக, பேசுகிறதாக ஒரு ஆவியை அதை ஜீவனாய் மாற்றும் பொழுதுதான் அது என்ன செய்கிறது? இயங்க ஆரம்பிக்குது, இயங்குது. பாருங்க, எல்லாருக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இயங்கும் போதுதான் அதற்கு பேர் ஜீவன் என்று வருகிறது. ஜீவன். சில ஆட்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கோமால கிடப்பாங்க, ஆவி உள்ளதான் இருக்கும், ஆனா அந்த ஆவி இயங்காது, நினைக்காது, பேசாது, நடக்காது, எது ஒன்று சொன்னாலும் அதற்கு விளங்காது. அப்ப இந்த நிலைமையில ஆனா ஆவி அவனுக்குள்ள இருக்குது. எப்போ ஒரு ஆவி என்ற சக்தி அது இயக்கம் பெறுகிறதோ, வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறதோ, அதுக்கு பேர் தான் ஜீவன். ஜீவன் என்றால் அது நடக்கணும், பேசணும், கிரியை செய்யணும், சிந்திக்கணும், யோசனை பண்ணணும், எல்லாவற்றையும் அறியணும். அந்த விதமான சக்தி அந்த ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க. அதுதான் முக்கியமானது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆவியாயிருந்தது. ஆனால் கிறிஸ்துவினால் உயிரூட்டப்பட்ட போது அது ஜீவனடைந்தது. அது கிரியை செய்கிறதாக, ஒரு ஆழ்த்துவத்தை போல சிந்திக்கிறதாக, அது வேலை செய்கிறதாக பலமூட்டப்பட்டது. இதை வேதத்தில் நமக்கு என்ன சொல்றார் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். அந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த வேத வசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம், ஆவியாயிருந்த வேத வசனம் கிறிஸ்துவனுடைய ஜீவனாலே ஜீவனூட்டப்பட்டது. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். மரண சாசனம் என்பதை ஆங்கிலத்தில் வில் என்று சொல்லுவார்கள். வில். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான், அவன் தன்னுடைய உயிரை எழுதி வைக்கிறான். அவன் இந்த காரியம் இப்படி இப்படி செய்யணும், இது இப்படி நடக்கணும், இப்படி போகணும், என்னுடைய சொத்துக்கள் இவருக்கு வரணும், தேரணும்னு சொல்லி ஒருவன் உயிரோடு இருக்கும் பொழுது மரண சாசனத்தை எழுதுகிறான். அந்த எழுதப்பட்ட மரண சாசனம் என்று சொல்லுகிற அந்த உயிலானது, அதை எழுதினவன் மரித்தால்தான் உயிர் பெறும். அது வரைக்கும் வெறும் எழுத்தா இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்தை என் பிள்ளைகளுக்கு சமமா பங்கு வச்சு கொடுக்கணும், அந்த சொத்துல ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும், இந்த அநாத விடுதி கொடுக்கணும், இந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும், எழுதி வச்சுட்டாரு. ஆனா அது எப்ப இருந்து அது கிரியை செய்யும், வேலை செய்யும் சொன்னா,
அந்த எழுதினவருடைய மரணம் நடந்தால்தான் அந்த வேலை நடக்கும். அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பலன் இல்லை. அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து தம் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை எழுதி தம்முடைய மரணத்தினால் அதை பலனுள்ளதாக மாற்றினார். அப்ப கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்பட்ட போது ஆவியாயிருந்தது. அதை எழுதின கிறிஸ்துனுடைய மரணம் நடந்த போது அந்த வசனம் ஜீவன் அடைந்தது. பார்த்தீங்களா, அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் சாதாரணமான ஜீவன் அல்ல. அது கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால, சிலுவை மரணத்தினால ஜீவனூட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு வல்லமை செய்யும் யோசிச்சு பாருங்களேன். அவரே எழுதி, அவர் எழுதும் போது அது ஆவியாயிருந்தது. அதை எழுதின அவர் மரித்த போது அது ஜீவன் அடைந்தது. அப்ப எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அது உயிருள்ளதாக, ஒரு ஜீவன் எப்படி இருக்குமோ அது மாதிரி அது கிரியை செய்கிறது. ஏதோ பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு வசனம் அல்ல, யாரோ சொல்லிட்டு போற போக்கில் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அல்ல. இது ஆவியாய் முதல்ல உருவாக்கப்பட்டு அப்புறம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால ஜீவனாக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் என்று சொன்னாலே அது என்ன செய்யும்? அசையும், கிரியை செய்யும், சிந்திக்கும், பலப்படுத்தும், பேசும். அது பேர் தான் நம்ம உயிர் என்று சொல்லுகிறோம், ஜீவன் என்று சொல்லுகிறோம். அப்ப வெறும் ஆவி மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இயங்குகிற ஆவிக்கு பேர் ஜீவன் என்று. அதான் ஆண்டவர் சொன்னார், இது ஆவியாயும் இருக்கிறது, சக்தியாகவும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. அந்த சக்தி உங்களுக்கு வேண்டிய வல்லமையை உங்களுக்குள் அது கொடுக்கிறது. அந்த ஜீவன் உங்களோட அது பேசுகிறது, உங்களோட அது தாபரிக்கிறது, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறது, உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருகிறது. அதனால தான் நான் சொல்றேன், வேதத்தை நீங்க தினம் காலையில வாசிச்சு பாருங்களேன், அந்த நாளைக்கு உண்டான ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கும். அது நல்லா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு போராட்டத்தில், ஒரு பிரச்சனையில நாம் சிக்கி கொண்டிருக்கும் போது, மனம் குழம்பின நிலைமையில் இருக்கும்போது வேதத்துக்கு முன்னால நின்று அந்த வேத வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற, உங்களை வழி நடத்துகிற, வழி காட்டுகிற ஒரு வேத வார்த்தையை உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வேதத்தினுடைய முக்கியத்துவம். ஆனால் ஒன்று, வேத வசனம் ஜீவனா இருக்குது, உயிரூட்டப்பட்டிருக்கிறது, அது உயிருள்ளதா இருக்குதுன்னா அதை வாசிக்கிற நீங்களும் உயிரூட்டப்பட்டிருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வேத வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிக்கப்படாத ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவன் அவனுக்கு முன்பாக செயல்படுவதில்லை. தேவனால உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தோடு கூட நெருங்கி பழகும்போது வேதம் ஒரு நண்பனை போல, ஒரு ஆசிரியரை போல, கற்றுக் கொடுக்கிற ஒருவரை போல, கைப்பிடித்து வழி நடத்துகிறவரை போல, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உரு துணையை போல உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை தெளிவாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இது பல பரிசுத்த பக்தர்கள் வேதத்தின் வழியாய் கர்த்தர் பேசுவதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பாருங்க, வேத வசனம் மனித சமுதாயத்தோடு இணைந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்தி செல்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது என்று நிறைய சாட்சிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனம்தான் உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப ஜீவன்னா அது ஒரு மனிதனை போல, தேவனை போல, ஒரு தேவதூதனை போல கிரியை செய்கிறதாக, பார்க்கிறதாக, பேசுகிறதாக, யோசிக்கிறதாக, சிந்திக்கிறதாக, நம்மை வழிநடத்துகிறதாக அது காணப்படும். ஒண்ணுமே இல்லாம வெறும் சக்தி, பவர், தேமேன்னு இருந்துச்சுன்னா அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அது ஒரு பவர், ஆவி. அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு விளக்குக்குள்ளே போகும்போது வெளிச்சமாகிறது, ஜீவன் அடைந்து விடுகிறது. எந்த ஒரு சக்தி செயல்பட ஆரம்பிக்குதோ, செயல்படுகிற சக்திக்கு பேரு ஜீவன்.
வெறுமனே இருக்கிற சக்திக்கு பேரு ஆவி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஜீவன் யாருக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டா, எல்லாருக்கும் இல்லை, ஜீவன் உள்ளோருக்கு அது பயன்படுகிறது. ஒருவர் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், வேதத்தில் இருக்கிற என்ன காரியம் இருக்குன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தை தானா, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா பார்க்கலான்னு ஆராய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதில் அது யாரோடு தெளிவாக செயல்படும் என்றால் ஜீவன் உள்ளோருக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ அதனால்தான் வேதம் எவ்வளவு மகத்துவமானது பாருங்களேன். எழுதினது தேவன், உயிர் கொடுத்தது தேவன். இந்த வார்த்தை உருவாக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே அது உயிரூட்டப்பட்டதுன்னா அதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய மகத்துவத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட வேதத்தை ஆக்கும் அவர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு பெரிய நவரத்னத்தை, ஒரு கோஹினூர் வைரத்தை உங்களை கூப்பிட்டு பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்தா நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீர்கள், அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் எல்லா விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் வெள்ளி பொன்னை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே உயர்ந்தது, விலையேற பெற்றது என்று வேதத்தில் சொல்லுது. அதனால்தான் வேதத்தை ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் பயபக்தியோடு எடுக்கணும், வாசிக்கும் போது பயபக்தியோடு வாசிக்கணும். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்ன என்று உங்களுக்கும் எனக்கும் முழுசா தெரியாது. நாம் பரலோகத்துக்குள்ளே போகும்போது தான் வேதம் எத்தனை மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வசனத்தை தான் அவர் பிரஸ்தாபம் பண்ணினார், பிரசித்தம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் படைச்ச எல்லாவற்றிலும் எல்லாமே அவர் படைச்சது தான். உலகம் அவர் படைத்தது, வானம் அவர் படைத்தது, பரலோகம் அவர் படைத்தது, தேவ தூதர்கள் அவர் படைத்தது, ஏன் பிசாசு கூட அவர் படைச்சு அப்புறம் கெட்டு போனவன் தான் பிசாசு. அவர் படைத்த எல்லாவற்றை காட்டிலும், அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தைகளை அவர் பிரதானம் பண்ணி இருக்கிறார். அதைத்தான் மேல கிரௌனா வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட வேதம் நம் கைகளில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யோசித்து பாருங்கள். இதுக்கு கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். சரி, நான் பேச பேச நீங்க அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நேரமாகிவிட்டது. நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேதத்தின் இன்னும் வேறு சில பக்கங்களை குறித்து ஆழமாய் தியானித்து பார்க்கலாம். அதுவரை கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து நான் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக.